அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, என்னுடைய வணக்கங்கள். அவனை நினைத்தால் போதும், பேச்செல்லாம் வேண்டாம், வேற எதுவும் செய்ய வேண்டாம். பாகவதத்துல ஒரு வார்த்தை வரும், ஆண்டவனை பார்ப்பது மிகவும் எளிது, அடியார்களை பார்ப்பதுதான் அரிது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இல்லையா? இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், அவனை பார்ப்பது அவ்வளவு கடினமான செயல் இல்லை. ஆனால் நல்ல பக்தர்களை, அடியவர்களை பார்ப்பது ரொம்ப சிரமம், அரிது. ஆண்டவன் எங்கும் இருக்கின்றான், அடியவர் அரிதாய் கிடைக்கின்றார். அடியவர் தம்மை வலம் வந்தால் ஆண்டவன் அங்கே தெரிகின்றான். எங்கும் இருக்கின்ற ஆண்டவனை எப்படி காண? அடியவர் தம்மை வலம் வந்தால் ஆண்டவன் அங்கே தெரிகின்றான். ஆண்டவன் தவத்தை கேட்பதில்லை, அரை நொடி நினைத்தால் அது போதும். ஆண்டவன் தவத்தை கேட்பதில்லை, அரை நொடி நினைத்தால் அது போதும். அவனை மனதில் நினைத்தபடி அவரவர் கடமையை செய்திடுவோம். தான் வழி. ஒரு நாள் வீதியில ஒரு பஜனை கோஷ்டி பாடின்னு வரான். மார்கழி மாசம் வச்சுக்கோங்களேன், நகர சங்கீர்த்தனம் நடக்கிறது. யாரு பாடுபவர்கள்? யாரு? தியாகையர், புரந்தரதாசர் அவங்களாம் இல்லை. நம்ம மாமா, சித்தப்பா, நம்ம அத்தை பையன், நம்ம ஆட்கள் தான் பாடிக்கொண்டு போகிறார்கள். பெரியவர் வருகிறார். அங்கே வந்து என்ன பண்றாரு? அவங்கள ஒரு நிமிஷம் இவரை பார்த்துட்டு அவரை நிக்கிறாங்க. அந்த அடியவர் கூட்டத்தை பிரதட்சணம் செய்கிறார் பெரியவர். ஒரு கோயில் எப்படி பிரதட்சணம் பண்ணுவோமோ, இல்ல ஒரு தெய்வ சந்நிதியை எப்படி பிரதட்சணம் பண்ணுவோமோ, அந்த பணிவோடும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பொறுமையோடும் அன்போடும் அவர் அந்த அடியவர்களை வலம் வருகிறார். மும்முறை வலம் வந்து அவங்களுக்கு நமஸ்கரிக்கிறார், கை கூப்புகிறார். குப்பிக்கூட இருக்கிறவனு சாது மண்டலிக்கு ஜெய் அப்படின்னு சொல்றார். எல்லாரும் சாது மண்டலிக்கு ஜெய் அப்படின்னு அவங்கள உறைஞ்சு போய் நிக்கிறாங்க வந்தவர்கள். அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ இறைவனுடைய புகழை பாடுபவர்களுக்கு இத்தனை மதிப்பா, இவ்வளவு மரியாதையா வைப்பார் ஒருவர். அதுவும் மா பெரியவா இவ்வளவு மரியாதையை வைக்கிறாருன்னா அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படிங்க அவங்க மனசுல தோணும் இல்ல? மகா பெரியவாளே எங்களை வலம் வந்தாருன்னா தோணாது. அப்படி தோணுமா? தோணவே தோணாது. அடாடா, இப்பேற்பட்ட விஷயமா? அப்போ நம்ம ஏதோ ஒரு பக்தியில பாடிட்டு இருக்கோம், ஆனா இதுவே நம்ம பக்த சிரோன்மணிகளாக, பாகவதர்களாக, அடியார்களாக, ஆண்டவனுடைய அடியார்களாக இருந்தோமானால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த உணர்வை அவர்களுக்கு அது தூண்டி இருக்கும். அவனை நினைச்சாலே போதும், அவனை நினைத்தால் அது போதும், அரை நொடி நினைத்தால் அது போதும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முறை ஒருத்தர் வந்து எத்தனையோ பொருள்களும் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒரு குயவர் வரர், பானை செய்யற குயவர் வந்து சின்ன சின்னதா அவர் வந்து பானை, கூஜா, குடுவை, இது மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறார் பெரியவர்கிட்ட. அவருடைய தொழில் அது. His best is that, and the best he is offering to பெரியவா. அதான் பார்க்கணும். நம்ம கல்கண்டு, திராட்சப்பழம் இது நம்ம பெஸ்ட் கிடையாதுங்கோ, நம்ம செய்யல அதை. ஆனா ஒரு குயவர் வந்து தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வேர்வை, தன்னுடைய கற்பனை இதை கலந்து அது செய்கிறார். இட் இஸ் சர்டன்லி ஸ்பெஷல். ஒரு கவிஞனுடைய கவிதை போல, ஒரு பாடகனுடைய பாடலை போல. அதை விட சிறந்தது இந்த குயவன் செய்கின்ற இந்த பானை. அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு அந்த மண் பாத்திரத்தையும் எடுத்து தடவி தடவி பார்க்கிறாராம். இப்படி அவ்வளோ மிருதுவா இருக்கு. தடவி தடவி அவ்வளோ சந்தோஷப்படுறாராம். எத்தனையோ பொருள்கள் குவிந்திருக்க இதுதான் வந்து அவருக்கு அழகாகப்படுகிறது. அப்ப பக்கத்துல இருக்கிறவன் வந்து ருத்ரன் சமக்கம் சொல்றார். அதுல வருகிற அந்த வார்த்தையை வரும்போது நிறுத்துறார். எந்த வார்த்தை? குலா கேப்ய கர்மாரே பெச்ச நமோ நமக. குயவர்களாகவும் கருமான்களாகவும் நான் இருக்கிறேன் என்று நமச்சிவாயனுடைய வாக்கியம் இல்லையா? குயவர்களாகவும், பானையை செய்கின்ற குயவர்களாகவும் கருமான்களாகவும் நான் இருக்கின்றேன் என்று பரமேஸ்வரன் அறிவித்திருக்கின்ற இடம் பத்தியா அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு எப்படி தோணுது? அது நமக்கு பானையா தோணும், அவருக்கு பிரசாதமா தோணும், பரமேஸ்வரனுடைய வடிவமாகவே அவருக்கு தோன்றும் இல்லையா? அழகான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. எல்லாத்திலையுமே அவனுடைய நினைப்பு வருகிறது. ஒரு சாது என்பவனுக்கு who is a saint என்று குருநாதர் சொன்னார். Who is a saint? One who always thinks of God.
ஒன் ஹூ ஆல்வேஸ் டுவெல்ஸ் இன் த தாட் ஆஃப் காட், அவன் தான் செயின்ட். இவன் மகாபெரியவருக்கு என்ன, எதை தொட்டு பார்த்தாலும் இறைவன் தான் அவருக்கு. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம்னா இறைவனை தொட்டு பார்க்கறதுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இவர் தன்னுடைய படைப்பை வியந்து பார்ப்பது போல இருக்கும், இவர் மண்பாண்டத்தை தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சுவது போல இருக்கும். அந்த ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கிறது. ஏழைகளுக்கு இவர் காட்டிய இரக்கம், ஏழைகள் மீது இவர் செலுத்திய அன்பு, ஏழைகளுக்கு இவர் காட்டிய பிரத்யேகமான மரியாதை, இது மீண்டும் மீண்டும் சிந்திக்கத்தக்கது, கவனிக்கத்தக்கது. பல இடங்கள்ல கொஞ்சம் இடித்துரைத்திருக்கிறார், கடுமையான வார்த்தைகளாலேயே கொஞ்சம் கண்டிப்புடனேயே சொல்லியிருக்கிறார். ஏழை இலக்காரம் செய்யாது, நீ என்ன சம்பாதித்து என்ன பிரயோஜனம், என்ன செலவழிச்சு என்ன பிரயோஜனம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்கிட்ட இன்னைக்கு எரிஞ்சு விழுறியேன்னு கேட்கிறார். இது நம்ம நிகழ்ச்சிகளிலே பார்த்துருக்கோம். அவங்கள்ட்ட இதமா இரு அப்படிங்கிறார். ஒரு விவசாய பெண்மணி, சாதாரணமாக கூலி வேலை செய்கிற பெண்மணி, அவர்கிட்ட ஐயா அப்படின்னு கூப்பிடுறது. சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதமாக சொல்லுது, நான் பய வேலைக்கு போகிறேன், எனக்கு 6 பசங்க, மாமியார்காரி வேற வீட்டில் இருக்காங்க. ஆனால் நான் காலையில் எழுந்து சோறாக்கி வச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேங்க. வயலில் இறங்கி நான் போன இருட்டுன அப்புறம் தான் நான் திரும்ப முடியுது வீட்டுக்கு. சரி சரி அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு, மேலே தூண்டுறார். தூண்டி கேட்கும்போது அந்த அம்மா கேட்குது, இல்லைங்க 6 பசங்க, மாமியார்காரி அம்மா வேற வீட்டில் இருக்காங்க, எல்லாரையும் நான் தான் கவனிச்சுக்கணும். காலையிலேருந்து சோறாக்கி வச்சிடுறேங்க, எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிடுறேங்க, செஞ்சுட்டு வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது இருட்டி போயிடுதுங்க. சாமி, நான் எப்படிங்க சாமி கும்பிட முடியும் அப்படின்னு கேட்குது. இது சொல்லும்போது எனக்கு நிகழ்ச்சியாக இருக்கு. அந்த ஏழை பெண்ணுடைய மனசு, நான் எப்படிங்க சாமி கும்பிட முடியும்னு அந்த அம்மா கேட்குது. அதுக்கு உடனே அவர் சொல்ற பதில் நீ சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியம்மா, அதுவே சாமி கும்பிட்டதுக்கு சமானம்ன்றார். நீ சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியம்மா, அதுவே சாமி கும்பிட்டதுக்கு சமானம் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி சாமி, நானும் ஒரு வழி சொல்லுங்க. அந்த பொண்ணு அதை ஏத்துக்குமா, அது அவருடைய பெருந்தன்மையில அவர் சொல்றாரு, இருந்தாலும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க மாதிரி கேட்குது. சரி, அப்ப நீ என்ன பண்ண, காலைல எழுந்துக்கிற இல்லையாம்மா? ஆமாம் சாமி, காலையிலே எழுந்துடுறேன். காலையில இருந்து சூரியன் உதிக்குது பார்த்தியா, அப்போ சூரியன் உதிக்கிற இந்த கிழக்கு திசையை பார்த்து ஒரே ஒரு கும்பிடு போடும், இப்படி ஒரு கும்பிடு போடும். சரியா? சரியா, சரி. திருப்பி வர பத்தியா, சாயங்காலம் விளக்கு வச்ச அப்புறம் மேற்கு திசையை பார்த்து ஒரு கும்பிடு போடு. சரியா? சரி, அது போதும்மா. அம்மா, நீ சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தையை, நம்மெல்லாம் அந்த வார்த்தையை வாங்க முடியுமா அவர்கிட்ட? நீ கர்ம யோகிமா, நீ தெய்வத்தை ஒரு வினாடி நினைச்சா போதுமா, உனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அவர் நடக்க போறத சொன்னாரா, அந்த அம்மாவுடைய அந்த மனசு, அதுல இருக்கக்கூடிய தூய்மை, அந்த பக்தியை பார்த்து மெச்சி சொன்னாரான்னு தெரியலைங்க. ஆனா என்ன வார்த்தை சொல்றப்ப, நீ கர்மயோகிமா, நீ தெய்வத்தை ஒரு வினாடி நினைச்சா போதும், உனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேங்க, நமக்கு படிப்பு வேண்டாங்க, படிப்பு வேண்டாம், திறமை பதவி வேண்டாம். அந்த ஏழையினுடைய உள்ளம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளத்துல இருக்கிற மாண்பு, பண்பு, பக்தி, பணிவு, எளிமை, அது வேணும் நம்ம பெரியவர்கிட்ட வேண்டிக்கலாம். இப்ப பெரியவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அந்த அம்மா வந்தாங்க பாருங்க, விவசாயி அம்மா, அந்த மனநிலை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கணும். நம்ம ஒரு வினாடி நீ நினைச்சா போதும், தெய்வத்தை எல்லாமே கிடைச்சிருங்கிறாரு. நமக்கு அப்படி இல்லையே. அந்த பணிவு நமக்கு வேணும், அந்த பக்தி நமக்கு வேணும். இதுக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சி பாருங்க, அப்படியே ஒரு சீக்வன்ஸ் மாதிரியே இருக்கு. இது வேற எப்பப்போ நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஒரு இடத்துல வேற தங்கும் போது ஒரு பெரிய மரம், ஆலமரம் வச்சுக்கோங்களேன், ஒரு குரங்கு கூட்டம் அங்க இருக்கு. அதுக்கு ஒரு லீடர் இருக்கார், தாட்டையன்னு சொல்லுவோம் நாங்க. தாட்டையன் ஒரு ஆண் குரங்கு லீடரா இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருக்கும், எல்லாம் அதை ஃபாலோ பண்ணி தான் நடக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்கு, அதை கொண்டு போய் இந்த மரத்தடியில கவுத்துருங்கிறார். ஒரு கூட நிறைய மாம்பழம் இருக்குங்க, அது கொண்டு போய் இந்த மரத்தடியில கவுத்துரு அப்படிங்கிறாரு. போய் கவுத்துட்டு வந்துடுறாங்க. பார்த்தா அந்த ஒன்றும் அந்த தாட்டை என்ன லீடரை பார்க்கறது, அதை ஒரு குரங்கை பார்க்குறது. தாட்டை ஒரு குரங்கை பார்த்தா அந்த குரங்கு மட்டும் தனியாக இறங்குது, வேற எல்லா குரங்கும் வரல. அது எந்த குரங்கை பார்க்குறதோ அது மட்டும் இறங்கி ஒரு பழத்தை எடுத்துட்டு மேலே போகுது.
இன்னொரு குரங்கை பார்க்கறது, அது இறங்கி வருது. இது மாதிரி ஒன்றும் வரிசையாக ஒவ்வொரு குரங்கா இறங்கி வந்து பெரியவர் வந்து அங்கே போட சொன்ன மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு மேலே போகிறது. இதை பார்த்து அவர் சொல்றாரு, இது பத்தியா இந்த குரங்கு கூட்டத்தில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தியா, ஒரு லீடர் ஒன்று சொன்னா கேட்கறது. நானும் வந்து ஓயாம சொல்லிகிட்டே இருக்கேனே, நீங்கெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டார். நேராக கேட்டார். ஒரு வாய் திறந்து பேச முடியாத ஒரு குரங்கு அதை பணிந்து அந்த கூட்டத்தில் இந்த 30 குரங்கும் ஒன்றும் கரெக்டாக வந்து பழத்தை எடுத்துன்னு போது எவ்வளோ ஒரு டிசிப்ளின் காட்டுறது. நானும் வருஷக்கணக்கில் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேனே, நீங்கள் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறேன். உடனே எல்லாரும் உடனே பெரியவா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம், எது சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். இது எத்தனை வாட்டி அவர் கேட்டிருப்பார். செய்கிறோம், நாங்கள் கேட்போம், கட்டாயம் கேட்போம். அப்படியா, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்கு கேட்டார். என்ன பதில் சொல்லு, ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆஃபீஸ் போக வேண்டியது, அது வேண்டியது, சினிமா பார்க்க வேண்டியது, காஃபி குடிக்க, சினிமா காஃபி ரெண்டும் பிடிக்காத, இவ்வளோன்னு சொல்ற எல்லாம் வச்சுக்கோ. எனக்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எனக்காக 4 நிமிடங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பெரியவா, தாராளமா 4 நிமிடங்கள், அதுவும் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல, கார்த்தால 2 நிமிஷம், சாயங்காலம் 2 நிமிஷம் எனக்காக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி கொடுத்துட்றோம். கார்த்தால 2 நிமிஷம் எனக்காக ராம 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 ராமன்னு சொல்லணும். சாயங்காலம் 2 நிமிஷம் எனக்காக சிவ 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 சிவன்னு சொல்லும். சொல்றேல, 100 பேர் இருக்காங்க அங்க, இங்க குரங்கு 30 பேர், இங்க 100 பேர் இருக்காங்க. கட்டாயம் செய்யறோம், கட்டாயம் செய்யறோம், கட்டாயம் செய்யறோம்ட்டு எல்லாரும் வந்து அவருக்கு பிரமாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ள வந்த அப்புறம் சொல்றார், 100 பேர் சரின்னு சொன்னா இதுல ஒரு 10-12 பேராவது சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்கிறார். அவ்வளவுதான் நம்ம டிசிப்ளின். அவர் கேட்டது என்ன, 24 மணி நேரத்துல 4 நிமிஷம். இதை பாருங்க, இதுல முக்கியமான பாடம். இது சாதாரணமான விஷயம் தானே, 2 நிமிஷம் கார்த்தால ராம ராமா, இன்னும் 2 நிமிஷம் சிவ சிவா சொல்ல முடியறது இல்லைங்க, சொல்ல முடியறது இல்லை. அதான் நம்முடைய மனப்பான்மை. அதனால சொல்ற 100 பேர் சரின்னா இதுல 10-12 பேர் இதை காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அவ்வளவு வீக் நம்ம. ஹியூமன் ஃப்ரெயில்டிஸ் இருக்கு பாருங்க, பாப்பா ரொம்ப சேலஞ்சிங். அதை நம்ம கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னிலிருந்து நம்ம பண்ணி பார்ப்போம். இது தானே 2 நிமிஷம் தானே கேட்கிறார். காலையில் 2 நிமிஷம், மாலையில் 2 நிமிஷம், ராம ராம சிவ சிவ சொல்லி பார்ப்போமா? சரிதானா? ஒரு மகா வாக்கியம் பார்க்கலாமா? என்ன சொல்றாரு? சிவ என்ற 2 எழுத்தை சொன்ன, வாயால சொன்னாலே பாவம் போயிடும், யாவரும் அதை சொல்லலாம். யாவரும் அதை சொல்லலாம் சொல்றதுக்காக இந்த ஏற்கனவே பார்த்திருக்கோம் சிவ நாமத்தினுடைய மகிமை அவர் சொல்லி. Uttering the little word Siva is sufficient to remove sins. Anyone can say this அப்படிங்கிறார். இந்த anyone தான் முக்கியம். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, கிராமத்தான் நகரத்தான், திறமைசாலி திறமை இல்லாதவன், உடம்பெல்லாம் சரியா இருக்கிறவன், மாற்றுத்திறனாளி, அப்புறம் வாய் பேச முடியாதவன், பார்வை இல்லாத, என்னெல்லாம் நீங்க சொல்லுங்க, ஜாதி, இனம், குலம், நீங்க என்னெல்லாம் பேதம் உங்களுக்கு உண்டோ சொல்லி பாருங்க. யாராக இருந்தாலும் சிவ சொல்லலாம். ஒரு முறை சொன்னாலே போதும், பாவம் போய்விடும், யாவரும் அதை சொல்லலாம் என்றார். ஒரு வார்த்தை அது இது நம்ம எப்போ பலிக்கும் தெரியுமா? சொன்னவர் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகின்ற வார்த்தை, மேற்கொள்ளுகின்ற பயிற்சி பலிக்கும். வேற எந்த விதமான தகுதியும் நமக்கு அதுக்கு தேவையில்லை. நம்முடைய தகுதியை வைத்து எதையும் நாம் பெற முடியாது. நம்முடைய இயலாமைதான் நம்முடைய தகுதி, நம்முடைய ஆசைதான் நம்முடைய அருகதை. Our helplessness is our eligibility. Desiring is deserving என்கின்ற எண்ணத்தோடு அவர் சொன்னாரா நம்ம செய்வோம், அது பலிக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு சிவ என்று சொல்வோம், சிவனை அடைவோம். இது சத்தியம். வணக்கம்.